வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் ஒரு பெரிய வெல்கம் பேக். அவர் பணவீக்கம் சேனல். இன்னைக்கு மார்க்கெட்டு பயங்கரமான ஒரு ராலி குடுத்துருக்கு. இது என்ன விஷயத்துக்காக இந்த ராலி வந்து போயிருக்கு? நிஃப்டி வந்து அடுத்த டார்கெட் என்ன? அதேமாரி நம்ப சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு? அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர வந்து படிச்சுக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது அப்படின்றதால, என்னோட வீடியோவ நீங்க ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் பாருங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு நீங்க என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. வாங்க நம்ப வீடியோக்குள்ள போயிட்டு ஒன் பை ஒன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2:30க்கே வந்து இன்னைக்கு அந்த வீடியோவ நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதனால அதுக்கு மேல இருக்கிற நியூஸ வந்து என்னால கவர் பண்ண முடியாது இதுல. அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் எனக்கு கொஞ்சம் பெர்சனல் ஒர்க் இருக்கு. இன்னைக்கு த கிரேட் கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஹோப் யூ ஆல் டூயிங் கிரேட் அப்படின்ற மாதிரி தான் இதை வந்து கொண்டு போயிருக்கு. நான் நம்புறேன். இது வந்து நல்லாவே மேலே கொண்டு போகும் அப்படின்றத வந்து நம்ம நம்பலாம். இன்னைக்கு ஏப்ரல் 15, 2026 வெட்னஸ்டே. நம்ம மார்க்கெட்ல ஒரு பெரிய எபிக் கம்பேக் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ டேஸாவே வந்து மார்க்கெட் ரொம்ப நிறைய வந்து ஒரு நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே ஒரு பயத்துல இருந்தாங்க. கிராஷ் ஆக போகுதோ இல்ல வந்து கரெக்ஷனோ என்னன்னு தெரியாம ஒரு பயங்கரமான ஒரு லெவல்ல இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கான விடை வந்து கிடைச்சிருச்சு. பட் ஆனா இன்னைக்கு புல்லிஷா இருந்ததுக்கு என்ன ஃபீல்ட் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். மாசா என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது எதுக்காக அப்படின்றத வந்து நம்ம டுடே செக்ஷன்ல பார்ப்போம். 1300 பாயிண்ட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு சென்செக்ஸ். இது ஒரு ரிலீஃப் ரேலின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல வந்து ஒரு 12 ஸ்லைட் நான் காட்ட போறேன். அது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகும் அப்படின்றதையும் வந்து நம்ம ஸ்லைட்ல பார்க்கலாம். அடுத்ததா ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டோட இது பார்த்துருவோம். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்த வரைக்கும் 78,190 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பெரிய ரேலின்னு தான் சொல்லணும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அது ஆல்மோஸ்ட் வந்து 1.5% அது வந்து அப் ஆயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,225 அப்படின்றதுல வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இன்னைக்கு 24,000க்கு மேல ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்கு. பியரா வந்து கண்டிப்பா போகும் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ பார்க்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் இப்போ வந்து ஸ்ட்ராங்கா புல்லிஷா வந்து இருக்கு. மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு செக்ஷன்ல ஃபுல்லா பையர்ஸோட டாமினேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டே வந்து மார்னிங் என்ன இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்ல தான் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ஆனா மொமெண்டம் ஈவினிங் வரதான் வந்து நல்லாவே வந்து ஒரு பெரிய மொமெண்டம் இருந்துச்சு. இன்னைக்கும் வந்து ஒரு கிரீன் டே அப்படின்ற மாதிரி நம்மளோட மார்க்கெட்ல இன்னைக்கு நம்ம சொல்லலாம். எல்லாரும் கேக்குறீங்க வை த மார்க்கெட் இஸ் புல்லிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எதுக்கு மார்க்கெட் வந்து மெயினா போச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒண்ணுதான் இன்னைக்கான மெயின் ஹோப்பே. இதனாலதான் வந்து மார்க்கெட் மேல போயிருக்கு அப்படின்றத வந்து நம்பலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது என்ன ரீசன், இன்னைக்கான மெயின் ரீசன் வந்து அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமாபாத்தில் பீஸ் டாக் அப்படின்றத வந்து பாகிஸ்தான் வந்து பண்ண போகிறாங்க. அதாவது யூஎஸ் அண்ட் ஈரானுக்கு அஃபிஷியலாக திரும்ப வந்து நெகோசியேஷனுக்கு வந்து உள்ளே வர போகிறாங்க. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு அப்படின்றதால மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அன்சர்டினிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் வார் ஸ்டாப் ஆயிருக்கிறதால இந்த பீஸ் டாக்கும் வந்து நல்லா ஒரு ஸ்டார்ட் ஆனதால நல்லாவே வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு பீஸ் வரும் அப்படின்றதால நம்ம மார்க்கெட்டும் வந்து ஒரு ரேலி கொடுத்துட்டு இருக்கு. செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றத தான் நம்ம சொல்ல முடியும் இந்த மார்க்கெட்டை வரைக்கும். அதே மாதிரி யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காரு இன்னைக்கு. அதனால தான் மெயினாக வந்து மார்க்கெட்டே வந்து ஒரு பெரிய பூஸ்ட் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது குட் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். டிராஃப்ட் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா
மறுபடியும் வந்து போட்டிருக்காங்க. செகண்ட் வீக் வந்து சீஸ்ஃபயர்ல வந்து லாஸ்ட் டே இன்னைக்கு. ஸோ இன்னைக்குலேருந்து என்ன ஆக போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அதேமாரி மெரிடைன் அன்பிளாக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் போர்ட் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு லூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ டைட்டன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர் வந்து ஒரு சேஃப் ஹெவன்ல தான் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆனால் குரூட் ஆயிலோட காஸ்ட் வந்து இன்னும் மேலே ஏறிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த நெகோஷியபிள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ செக்டார் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். த ஹீரோ அண்ட் வில்லன் அப்படின்றவங்கள வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ செக்டார்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் யார் வந்து ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் ஹீரோ அண்ட் யார் வில்லன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து பேங்கிங் அண்டு இன்ஃப்ரா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பிடிச்சிருக்காங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில். அதேமாரி பிஎஸ்யூ பேங்க் இன்னைக்கு வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரேலி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹப்பை வந்து இன்னைக்கு ஏறி இருந்துச்சு. ஸோ ரியாலிட்டி செக்டார் வந்து நல்லா ஒரு மொமெண்டமில் இருந்துச்சு. செக்டாரில் வந்து ரொட்டேஷனல் லாஜிஸ்டிக் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ரேலியில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். மேசிவான க்ரோத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் இன்னைக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு க்ரீனில் தான் இருந்துச்சு. ஸோ ட்ராக்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் டெக் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து ஐடி ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல மேலே கொடுத்துருந்தாங்க. ஃபார்மா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சைட் வேஸில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஆஃப் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இருக்கலாம். அதேமாரி பீப்புள் அண்ட் சேசிங் ரிஸ்க் டுடே அப்படின்றத வந்து இவங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு போர்ட் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிஎஸ்சி பேங்க் அண்டு இன்ஃப்ரா தான். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ரியல் ஸ்ட்ரென்த்தில் வந்து இன்னைக்கு வந்து மேலே போயிருக்கு அப்படின்றத வந்து நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. ஸோ டாப் கெய்னர் அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டு நிஃப்டி 50ல. ஸோ ப்ராஃபிட் மேக்கரில் வந்து கெய்னர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்டெல் அண்ட் இஸ் தி சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அரௌண்ட் 13% மேலே வந்து ஜம்ப் ஆகியிருக்கு. பிகாஸ் சம் மேசிவ் ஆர்டரை வந்து வின் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து நல்லா மேலே போயிருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தோலக் அப்படின்றதும் வந்து மெட்டல் ப்ரைஸ் வந்து குளோபலாகவே ஸ்டெபிலிட்டி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்தோலக் ஷேர் வந்து 3% மேலே வந்து போயிருச்சு இன்னைக்கு. அதேமாரி ஹெச்ஜி இன்ஃப்ரான்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஆஃப்டர் செக்யூரிங் தி 500 crores ஆர்டர் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு நல்ல ரேரி போயிருந்துச்சு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரிலையன்ஸ் அண்ட் ஐசிசி பேங்க் மாதிரியே ஹெவி வெயிட் உள்ள மார்க்கெட்டில் ஹெவி வெயிட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வால்யூமோட ரைஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விச் இஸ் வெரி பாசிட்டிவ் சைன் ஃபார் டுமாரோ அப்படின்றதையும் வந்து மறந்துடக்கூடாது இன்னைக்கு வால்யூமை பொறுத்த வரைக்கும். டாப் 5 லூசர்ஸை பார்ப்போம். த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும் இதை வந்து. ஸோ லூசர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மாருதி சுசுகி, பஜாஜ் ஃபினான்ஸ், அதேமாரி நெஸ்லே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம சும்மா ஜஸ்ட்டில் வந்து பார்ப்போம். ஜஸ்டைலில் வந்து ஏர்னிங்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாருதி அண்ட் நெஸ்லே மட்டும்தான் வந்து ஒரு லைட்டான ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்து இன்னைக்கு இருந்துச்சு. ஃபார்மா செக்டார் எல்லாருமே வந்து கொஞ்சம் கீழே விழுந்துட்டு தான் இருக்குது. டாக்டர் ரெட்டி அண்ட் சன் ஃபார்மா வந்து பேசிக்காக நம்ம சொல்லணும் சைட் வேஸில் வந்து இருந்தாங்க. ஸோ பேசிக்லி இன்வெஸ்டர் இப்போ வந்து ஃபார்மா அண்டு எஃப்எம்சிஜி மாதிரியே வந்து சேஃப் ஸ்டாக்காக வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ செல் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சேஃப் ஹெவன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நம்மளோட அடுத்தடுத்த ஸ்டாக்கில் வந்து ரேலி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு பேங்க் அண்ட் இன்ஃப்ரா பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கில் வந்து பையர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு நல்லாவே புரியுது. ஸோ இது வந்து டிப்பில் வந்து நல்லா வந்து பை பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் நார்மல் ரொட்டேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ யார் வந்து இன்னைக்கு பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டிஐஸ் தான். ஸோ ஸ்மார்ட் மணி ஃப்ளோ பற்றி பேசுவோம். அதாவது டிஐஸ் நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. எஃப்ஐஸ் வந்து எப்படி சொல்கிறது செல்லிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டுடே வந்து ரேலி சஜஷன் வந்து எப்படி இருக்கும்னா எஃப்ஐஸ் வந்து கொஞ்சம்
டர்ன் ஆன் ஆயிருக்கலாம். அதாவது பாசிட்டிவ்ல வந்து லைவ் செக்ஷன்ல இருக்கலாம் அப்படின்ற மாரி நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் டேட்டா வரல. ஸோ இன்ஸ்டிடியூட்டல் இன்வெஸ்டர் வந்து இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கா ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால தான் பைல வந்து போயிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லாங் டர்ம் புல்லிக்கு வந்து ரன் சிச்சுவேஷன் ஆகப்போகுது. ஸோ ரீட்டெய்லர் இன்வெஸ்டருக்கு இப்போ ஒரு பேனிக் செல்லிங் பண்றத வந்து குறைச்சிக்கோங்க. இது வந்து நல்ல விஷயம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்றவங்க, அதாவது எஸ்ஐபி பண்றவங்க வந்து ஃப்ளோல வந்து இப்பவுமே வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்ட்ராங்கா வந்து இப்போ நம்ம மார்க்கெட் ஏறப்போகுது அப்படின்றத வந்து நம்ம நம்புவோம். அடுத்ததா இந்த மேக்ரோ டேட்டாபேஸ் பார்ப்போம். ஆயில் அண்ட் கரன்சிய பார்க்கலாம். மேக்ரோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ரிலீஃப் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது குரூட் ஆயிலோட பிரைஸ் இன்னைக்கு வந்து பெருசா வந்து ட்ராப் ஆகியிருக்கு. அதாவது 95 கீழ வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பேரல் குரூட் ஆயிலுக்கு. ஸோ அதே மாரி இந்தியாவோட ஆயில் இம்போர்ட் கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் பிரைஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இன்ஃப்ளேஷனும் இதனால கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ருப்பி வேல்யூ ஸ்டெபிள் ஆகும் அப்படின்றத நம்ம நம்புவோம். அதாவது ரூ. 93.40 அப்படின்றது இப்போ இருக்கு. கோல்டு பிரைஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பீக்ல தான் இருந்துச்சு. அ எப்படி சொல்றது உங்களுக்கு? ஸோ இது வந்து வார் ஃபியர் அண்டு அ சேஃப் ஹேவனா வந்து இது எல்லாருமே பார்க்கறதால, ஸோ மணி பேக் பண்றாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ பட் ஆனா கம்மிங் பேக் டூ ஈக்விட்டி அப்படின்றத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதில இருக்கிற காச எடுத்துட்டு வந்து ஈக்விட்டில போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் 1300 பாயிண்ட் ஏறுனதுக்கான ரீசன் கூட இந்த கோல்ட செல் பண்ணிட்டு வெளிய வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்ததா வந்து இந்த குளோபல் மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கு. யுஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் டவ் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் நைட்ல வந்து கிரீன்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அது பேஸ் பண்ணி தான் நம்ம மார்னிங் ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்துச்சு ஏஷியன் மார்க்கெட் எல்லாத்துக்கும். லைக் வந்து கொசிபி ஆகட்டும், அதே மாரி நிக்கி ஆகட்டும், ஆல் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரீம் ரன் தான் சொல்லணும். ஸோ நல்லாவே வந்து இன்னைக்கு ரன் ஆயிருந்தது நம்ம ஏஷியன் மார்க்கெட்டு. ஸோ யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஒரு பாசிட்டிவான ஓப்பனிங்ல தான் இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து இப்போ ஒரு ஃபோக்கஸ்ல தான் இருக்காங்க. அதாவது டிப்ளமசிக் அப்படின்றத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ரேலி நல்லாவே இருக்கும். ஸோ லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு குளோபல் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். இது வந்து இந்தியாக்குள்ள அ வர இருக்கிற இன்வெஸ்டர வந்து நல்லாவே வந்து ஒரு ஸ்டியர் அப் பண்ணும் அப்படின்றத வந்து நம்பலாம். ஸோ அடுத்ததா வந்து இந்த கார்ப்பரேட் நியூஸ் அப்படின்றத வந்து பார்ப்போம். அதே மாரி எர்னிங்ஸ் என்னாச்சும் இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீட்டெயில் கார்ப்பரேஷன் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்ப்பரேட் அப்டேட்ஸ்ல இன்னைக்கு பிக் நியூஸ் வந்து எல்ஐசி தான். ஸோ எல்ஐசி வந்து போனஸ் இஷ்யூ பண்ண போறாங்க. 1:1 அப்படின்றத வந்து போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு. ஸோ ஒரு குஷியா தான் இருக்கும். பட் ஆனாலும் இவங்க ஐபிஓ பிரைஸுக்கு மேல வரல அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது எல்ஐசியை பொறுத்தவரைக்கும். அதே மாரி சாயல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல கிரீன் எனர்ஜிய வந்து அ இது வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே மேல போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாரோட ஐயும் அதுல வந்து கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதே மாரி சம் மிட் கேப் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட்ல வந்து ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் பிரஷர்ல இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓவராலா கார்ப்பரேட் இந்தியா அப்படின்றத வந்து பார்க்கும்போது டூயிங் குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏர்னிங்ஸ் செக்ஷன் வந்து இப்போ கிட்ட வந்துருச்சு. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா ஆக்ஷன் இன்னைக்கு நெறைய இருக்கும் அப்படின்றத வந்து நம்பலாம் மக்களே. ஸோ அதனால வந்து நீங்க என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்கீங்க, உங்களோட ஐபிஓஸ் எப்போ வரப்போகுது, உங்களோட ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா அதோட டேட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டெக்னிக்கல் லெவல் பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் லெவல் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெயில் டெக் தான் இருந்துச்சு. ஸோ அசோக் அ அதாவது எப்படி சொல்றது? ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ்ல வந்து ரெயில்டெக், அசோக், பில்கான் அண்ட் மகேந்திரா கார்ப் அப்படின்ற எல்லா ஸ்டாக்குமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்ல தான் இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 24,000 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 24,450 ஸோ இருக்கு இப்போ. ஸோ பார்ப்போம் இது வந்து தாண்டுதா அப்படின்றது. ஸோ அது கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து 25K வந்து ரீச் ஆயிடும். ஸோ சீக்கிரமாவே ரீச் ஆகணும் அப்படின்றது எல்லாரையும் வேண்டிப்போம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் 56,000 அப்படின்றது வந்து லெவலா இருக்கு. ஸோ ரீகால் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம்.
ஒரு மேஜர் புல்லிஷ் சிக்னல் வந்து வந்துருச்சு அப்படின்னா வீக்லி எக்ஸ்பிரி கிட்ட கிட்ட வரும்போது கண்டிப்பாக ஒரு ரேலி இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் மறக்காமல் போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ளோ அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி, ஸோ கன்க்ளூஷன் அது வந்து கடைசியாக வருவோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சார்ட்டில் போயிட்டு நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம், அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வருவோம். ஸோ இத காட்டும்போது என்னோட போர்ட்ஃபோலியோ உங்ககிட்ட காட்டணும் அப்படின்றத வந்து நான் வந்து நினைக்கிறேன். பட் ஆனா வந்து என்னால அத காட்ட முடியாது இப்போதைக்கு. ஸோ நான் வந்து 6 மந்த் ஒன்ஸ் வந்து என் போர்ட்ஃபோலியோ காட்டுறேன். பிகாஸ் ஆஃப் என் போர்ட்ஃபோலியோ நல்லாவே வந்து ஒரு மேல போயிருக்கு. ஸோ நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வந்து ஜஸ்ட் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் வாங்கியிருந்தீங்கனாலே 1 மந்த்லயே வந்து 50%லேருந்து 100% வந்து ரிட்டர்ன் எடுத்திருப்பீங்க. பட் ஆனா எவ்வளோ பேர் வாங்குனீங்க, எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணீங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ நிஃப்டி 50ய பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து கரண்ட் ரேலி வந்து 24,230. ஸோ நம்ம சொன்ன மாரி 24,400க்கு மேல போகும்போது இதோட கன்டினியூ ரேலி வந்து இருக்கும். ஸோ நிஃப்டி 50ய பொறுத்தவரைக்கும். ஸோ அது வந்து வருதா அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஃபிபனாச்சி படி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, நாளைக்கு நெக்ஸ்ட் ரேலிய வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சென்செக்ஸை பார்ப்போம். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த மேஜர் சப்போர்ட்லேருந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ 78,921 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டிச்சு அப்படின்னா 80K அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஎஸ்சி, ஸோ பிஎஸ்சி இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3,400 மேலே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. நான் இதை வந்து 2,700 நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2,700 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட அரௌண்ட் வந்து அங்கே ஒரு 300, இங்கே ஒரு 400, 700 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 70,000 வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ, ஸோ இதுவுமே வந்து நம்மளோட லிஸ்ட்டில் வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து 1 மந்த்துக்கு பிஃபோர் நான் வந்து வாங்க சொல்லியிருந்தேன். 3,300 வாங்க சொல்லியிருந்தேன். இதுவுமே வந்து அரௌண்ட் வந்து 700லேருந்து 800 வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் இது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வாரி எனர்ஜி இப்போவுமே வந்து ஒரு பையிங் ஜோனில் தான் இருக்குது. பட் ஆனால் நான் வாங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஆஃப் இப்போ வந்து ஒரு ஹெவி எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி லாஸ் ஆச்சு அப்படின்னா வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வேடிக்கை பார்க்குறது தான் நம்மளுக்கு வந்து ஒரே பாசிபிலிட்டிஸ். பட் ஆனால் பிஎஸ்சி வாரி எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து இன்றைக்கி ஒரு லோவில் கொடுத்தாங்க. அதாவது 3 மந்த் சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2,600 ரேஞ்சில் வந்து வந்துச்சு. அதாவது மார்க்கெட் கீழே விழுறதுக்கு முன்னாடியே வாரி எனர்ஜி கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுக்கான ரீசன் வந்து நம்ம அன்னைக்கும் பேசியிருந்தோம் வாரி எனர்ஜி எதுக்காக கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி இப்போ வந்து யூஎஸ் இந்த டாக்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறதால வாரி எனர்ஜியோட ரேலி வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வாரி எனர்ஜியோட ரிசல்ட் அப்படின்றது வந்து வரப்போகுது. ஸோ அரௌண்ட் 28 அப்படின்றது வந்து வாரி எனர்ஜியோட ரிசல்ட் டேட்டு. ஸோ அன்னைக்கு வந்து பெரிய ரேலி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம நம்பலாம். ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இதையும் நான் வந்து பை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போதைக்கும். இது வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு நீங்கள் பை பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் கெய்ன்ஸ் டெக்னாலஜியெல்லாம் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுக்குற ஒரு ஸ்டாக் தான். ஸோ அதோட பீக்லேருந்து இப்போ வந்து 7,000 8,000 கிட்ட வந்து இதோட பீக் போச்சு. ஸோ இப்போ வந்து 4,000 கிட்ட வந்து இதோட ரேலி வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் இதை வந்து ரேலி எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ சிஜி பவரும் எனக்கு வந்து லாபத்தில் தான் இருக்குது. நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் டைம் ஐயை போயிட்டு வந்து இப்போ வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது. ஸோ அடுத்து நாட்கோ ஃபார்மா எவ்வளோ போகுது அப்படின்றத வந்து நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். சிஜி பவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 600 ரேஞ்சிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. சார் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி. பட் ஆனால் எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் நம்பலாம். ஸோ என்எல்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பையிங் ஜோனில் தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. பட் ஆனால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சு மட்டும் பை பண்ணுங்கள். நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக பை பண்ணாதீங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் இது வந்து 240 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. பிகாஸ் நான் இதோட வால்யூம் வந்து செக் பண்ணேன். ஸோ நல்லாவே வந்து இதோட வால்யூம் இருந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ ஒரு பெரிய வால்யூம் வந்திருக்கிறதால ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக பை பண்ணியிருக்கேன் இப்போது. பட் ஆனால் இது ஒரு 100-120 லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஸ் லிமிடெட் அப்படின்றத வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. 280 ரேஞ்சில் வந்து நான் இதை வந்து பிடிச்சிட்டேன். ஸோ அங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்துட்ருக்கு. பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குமே ஒரு 400 ருபீஸ் கிட்ட வந்து இதோட ரேலி கண்டினியூ ஆகும்.
ஸோ நம்ம சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இதுலேயே வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம்லேயே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போ பை பண்ணுறேன் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் பை பண்ண முடியும். எதுக்காக நான் பை பண்ணுறேன் அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கோட மார்க்கெட் சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பியூர் ரேலி வந்து பீஸ் ஹோப்பை வச்சு தான் நல்லாவே வந்து ரேலி ஆயிருக்கு. குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி நல்லா மார்க்கெட் ஏறி இருக்குது. அதே மாதிரி டுமாரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரிகர் ஆகும், இது கண்டினியூ ஆகும் அப்படின்றத வந்து நம்புகிறேன். ஸோ இஸ்லாமாபாத்தில் வந்து நாளைக்கு பேச போகிறாங்க. ஸோ ஃபைனல் பீஸ் வந்து டிராஃப்ட் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ உங்களுக்கு இந்த 15 மினிட்ஸ் வந்து பிரேக் டவுன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள், என் கூட கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நான் ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எல்லாத்தையும் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸை பாருங்கள். See you மக்களே, நாளைக்கு சந்திப்போம்.